உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு என் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். 2வது வருஷம் தைப்பூசம் விரதம். போன வருஷம் சொன்னப்போ உண்மையிலே இத்தனை பேர் இருப்பாங்களா, தைப்பூச விரதம் எல்லாருமே கடைபிடிப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு மனசில். இதை சொல்லலாமா அப்படின்னு முருகர்கிட்ட எழுதி போட்டு உத்தரவு கேட்குறப்போ சொல்லலான்னு ஐபிசி பக்தி சேனலில் சொன்னேன். போன வருஷம் ஒரு 1 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா இந்த வாட்டி ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க. 48 நாள் விரதம் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஆச்சரியம், நிறைவை கொடுத்துச்சு. யூடியூப், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எங்கே ஓப்பன் பண்ணாலும் தைப்பூச காணொலிகள் நிறைய காணொலிகள் பார்த்தா நிறைய முருகர் பக்தர்கள், முருகர் சொந்தங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னால் எல்லாருக்குள்ளேயும் முருகர் சக்தி இருக்குது. நம்ம மட்டும்தான். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், சார் ஒரு பெரிய முருக பக்தர் சார் அப்படின்னார். நான் சொன்னேன், ஐயா முருக பக்தியில் பெரிய முருக பக்தர், சின்ன முருக பக்தர் கிடையாது. முருகான்னு சொன்னாலே முருக பக்தர் தான். அதில் இந்த தடவை நிறைய பேர் எழுச்சியோடு தைப்பூச காணொலியை பதிவு பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முருகர் யுகம், முருக சக்தி எப்படி பறந்து விரிந்து போகுது அப்படின்றது கண்கூடாவே நான் பார்த்தேன். இந்த வருஷம் தைப்பூசம் எல்லோரும் இருந்திருப்பீங்க. 48 நாள் முடிஞ்சு தைப்பூசம் 1ஆம் தேதி நடக்குது. இந்த தைப்பூச காலத்தில் எத்தனையோ பேர் விரதம் எடுத்து கடைசியை முடிக்க முடியாமல் பாதிலேயே முடிச்சு, இல்லை ஆரம்பத்திலேயே ஒரு 2 நாள் 3 நாள் இருந்து முடித்தவங்க யாருமே பயப்படாதீங்க. இந்த பயம்தான் நம்மளோட ஊழ்வினை கர்மவினையை இன்னும் அதிகமாக தூண்டிவிடும். சமநிலையோடு இருங்க. அந்த பயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஐயோ நான் விரதம் நான் விட்டுட்டேன், எனக்கு எதனா நடந்துருமோ அந்த பயம் இருக்கக்கூடாது. நம்ம எங்கே உண்மையாக இருக்குமோ, இல்லை எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்குமோ தாண்டி முருகப்பெருமான்ட்ட உண்மையாக இருக்கணும். அந்த பயம் மட்டும்தான் இருக்கணும். முருகர்கிட்ட பயத்தை தாண்டி பாசம்தான் இருக்கணும். நீங்கள் பாசத்தால் ஈஸியாக முருகரை வர வச்சிடலாம். நீங்கள் பய உணர்வு உங்கள் வரப்போ அது நல்ல சக்தியாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, வேறு விதமாக வேலை செய்யும். ஸோ இந்த விரதம் முடிக்க முடியாதவங்க, விரதத்தை பாதியிலே விட்டவங்க யாருமே பயப்படாதீங்க. இதனோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த வருஷம் விரதம் இருந்தவங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நன்றி சொல்கிறதுக்கு விரதம் இருப்பீங்க. அதே போல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 48 நாள் விரத காலத்தில் பெரிய இழப்பு வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கும். இல்லை நம்மளோட ஆசையாக வளர்த்த குழந்தைங்களோட இழப்பு ஏற்பட்டிருக்கும். இல்லை நம்ம ரொம்ப இவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு நினச்ச ஒரு பெரிய சொந்தங்கள் உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் அவரோட ஊழ்வினை கர்மவினை தான். இதை நம்ம தைப்பூச விரதத்தோடு சம்மந்தப்படுத்தி, ஐயோ முருகர் என்னை சோதிச்சிட்டாரு, முருகர் என்னை காப்பாற்றலை, முருகர் என்னை இப்படி கைவிட்டுட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோடய கர்மாராய்ச்சியில் நான் வந்த விஷயத்தை எத்தனையோ நேர்காணல் ஒன்றா பதிவு செய்கிறேன். அதில் முக்கியமானது இதுவும் கூட. இதுவும் நான் ஃபுல்லாக அந்த ரகசியமாக இருக்கணும், இயற்கை ரகசியம். இன்றைக்கி நமக்கு அந்த இழப்பு ரொம்ப கவலையை கொடுத்தாலும், என்றைக்காவது ஒரு காலத்தில் எல்லாமே சுற்றி நம்ம நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. அந்த இழப்பு வரலைன்னா இந்த